ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18/1/2026 சம்ருதி SM 38க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 464, ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 749464. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 820, ஃபுல் போர்டில் வந்து 527, 820 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சம்ருதிங்கிற பேரில் வருது. அதாவது ட்ராவோட நேம் வந்து சம்ருதி நண்பா. இந்த ட்ராவோடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5D 4Dயோட நம்ம 2442ன்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 682லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 136. நம்மளுக்கு தேவை 36, அதாவது 5D 4D மட்டும் தான் தேவை. இதோட நம்ம வந்து +42. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் கூட்டி மிச்சத்தங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 6ஓட 2 கூட்டினோம்னா 8. அப்போது 7 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 869. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D 4Dயோட வந்து 4224ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம 869 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 869 ஃபுல் போர்டில் வந்து 266. இதில் நம்ம இந்த 66 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு +24. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0. அப்போது 8 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 0. இப்போ இந்த 869க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 887 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 88. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. இப்போது 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ரிசல்ட்டு வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 887 பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 445. நம்மளுக்கு தேவை வந்து 45 மட்டும்தான். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 42. ஸோ இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே வரும். 2442 2442ன்னு சொல்லிட்டு, சரியா? இந்த ட்ரா நம்ம 42 பார்க்குறோம் நண்பா. 4ஓட 4 கூட்டினோம்னா மறுபடியும் 8, இங்கே நம்மளுக்கு 5ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 7. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 887க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 7. இப்போ இந்த 887க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 820. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு அல்லது ஏசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தட் படி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் கிடைக்கணும். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். 820 இருக்குது. ஃபுல் போர்டில் வந்து 527. நம்மளுக்கு தேவை 5D 4Dங்கிறதுனால 27 மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ட்ரா நம்மளுக்கு +24. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, இங்கே நம்மளுக்கு 7ஓட
4 கூட்டினோம்னா 1. அப்போ 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 820 அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 820 அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 464 நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 4 அடிச்சிருக்காங்க, பெய்ட்ஸில் அடிச்சிருக்காங்க. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயிருங்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டு, ஏசி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு நிற்கிறோம். ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 464 தான் ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு ஒர்க் அவுட் ஆனால் அடுத்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது இந்த ஃபார்மேட் படி. ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயருங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 464 ஃபுல் போர்டில் வந்து 749464 நம்மளுக்கு தேவை 5D 4D. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 42. இப்போ இதை கூட்டிடலாம். 4 கூட்டினோம்னா 8. இங்கே 9 2 கூட்டினோம்னா 1. 8 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, எல்லாமே ஃபார்மேட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ட்ரா லக் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு கிடைக்கும். அதோட நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரா நம்மளுக்கு ஏபி அல்லது ஏசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துக்கிறோம். 8 அல்லது 1 8 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸாக எப்போதும் போகிற மாதிரி 8 1 1 8 1 1 8 8 இதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. டெய்லி ஏ போர்டு நம்பர் வேணுங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிச்சின்னா அடுத்த ட்ரா பெய்ட்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது இந்த ஃபார்மேட் படி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18/1/2026 சம்ருதி SM 38க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.